ரொம்ப நன்றி தம்பி. உங்களை நான் வீட்டு வரைக்கும் வந்து விட்டுட்டு விடவா? அதெல்லாம் வேண்டாம் தம்பி, நான் ரொம்ப தூரம் போகணும். உங்கள் அம்மா பார்த்துடுவாங்க, போங்க. எனக்கு யாரும் இல்லை. உங்கள் பேர்? தனுஷ். பேர்லேயே கூட்டம் சேர்க்குற ஆளை வச்சுக்கிட்டு யாருமே இல்லைங்கிறீங்க. நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். தனுஷ், வாடகாத்து அதிகமாக இருக்கு, கீழே உட்காந்துக்கலாமா? சரி. தனுஷ், ஏன் இந்த வீட்டில் வந்து விடணும்னு நினைச்ச? கரண்ட் கட்டான உடனே அந்த இருட்டை சமாளிக்க முடியாமல் ரோட்டுக்கு வந்துட்டேன். வாழ்நாள் முழுவதும் உலகத்தை இருட்டாக பார்க்குற உங்களால் சிக்னலில் நின்றுக்கிட்டு கடக்க முடியாமல் தடுமாறதை பார்த்ததும் வீட்டில் கொண்டு போய் விடணும்னு தோணுச்சு. தனுஷ், நீ ஏன் ரூமில் தூக்கு போட்டு சாக முடிவு பண்ண? உன் அம்மா அப்பா? பத்து வருஷமாக காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க. எல்லாம் போயின. அவங்க 2 பேரோட உடம்பு சுகத்துக்காக என்னை பெற்றுட்டு 10 வயசுல என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்கண்ணே. 2 பேரும் இருந்து ஆனாதானே. 2 பேருக்கும் ஈகோண்ணே. தனித்தனியாக கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் என் கண்ணு முன்னாடி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்கண்ணே. சின்ன வயசில் எனக்கு அது பெருசாக தெரிலண்ணே. ஆனால் இப்போ என்னால் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ முடியலண்ணே. இத்தனை நாள் ஏங்கி கிடந்திருக்கேன் தெரியுமாண்ணே. இவங்க முன்னாடிலாம் வாழ்றதுக்கு பதில் கழுத்தை அறுத்துக்கிட்டு செத்துடலாம்னு தோணுச்சுண்ணே. கஷ்டத்தில் கூட வாழ்ந்துடலாண்ணே. ஆனால் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ முடியாதுண்ணே. இந்த உலகத்திலே நீ தான் கொடுத்து வச்சவன். நீ உன் வாழ்க்கையை வாழ உனக்கு யாரும் இல்லைங்கிறத உனக்கு முதல் தகுதியே. எல்லாரும் வீட்டு முன்னாடி சாக்கடை ஓடுது, ஆனா அதை அல்லாம நாத்தத்தை மறைக்கிறதுக்கு ஜன்னல ஊதுபத்தி கொளுத்தி வச்சு வாழ பழகிட்டானுங்க. ஆனா உன்னை சுத்தி நாத்தம் இல்லை. நான் சாகிறது தான் சரி. நான் அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காத. ஏன்னா அட்வைஸ் பண்றது சுயநலவாதியின் செயல். நான் அதை செய்ய மாட்டேன். தனுஷ், இது காய்கறி வண்டி தானே? எப்படி கண்டுபிடிச்சிங்க? உங்களோட ஸ்பீச்சையும் சில ஸ்மெல்லையும் வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிப்போம். ஏதாவது காய்கறி கிடக்குதா? தக்காளி, பலாப்பழம் கிடக்கு. 2 எடுத்து தரையா? தனுஷ், இதுல ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? இதுக்குள்ள இருக்கிற விதை மரணத்துக்கு அப்புறம் தான் செடியாவோ இல்ல மரமாவோ வாழ ஆரம்பிக்குது. இதுக்கு ஏன் தக்காளின்னு பேர் வந்துச்சு? இது முதல்ல நம்ம நாட்டு பழமான்னு உனக்கு தெரியுமா? ஆமால, இதுக்கு தக்காளின்னு எப்படி பேர் வந்துச்சு? இது சவுத் அமெரிக்கால பெருன்ற கண்ட்ரியில வளர்ற பழம். இதுக்கு எக்ஸ்டோமேட்டுன்னு பேரு. அப்படின்னா? எக்ஸ்டோமேட்டுனா உருண்டையானதுன்னு அர்த்தம். அப்ப தக்காளி? அத நீ கண்டுபிடி. என்னது? பலாப்பழம்.
இதுக்குள்ள எத்தனை சொலை இருக்குன்னு சொல்லட்டுமா? சும்மா சொல்லணுன்றதுக்காக சொல்லாதீங்க. நான் சொல்லவா? இதுல 144 சொலை இருக்கு. எப்படிண்ணே? இந்த காம்பை சுத்தி இருக்கிற முள்ளை எண்ணி 6ஆல பெருக்கி 5ஆல வகுத்தா இதுக்குள்ள எத்தனை சொலை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுல மொத்தம் 120 முள்ளு இருக்கு. அது 6ஆல பெருக்குனா 720. அது 5ஆல வகுத்தா 144. அண்ணே உண்மையாவா? நீ வேணா ஒரு நாள் ட்ரை பண்ணி பாரு. தனுஷ், நம்மளை சுத்தி நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கு. அது தெரிஞ்சுக்காம சாகும்னு நினைக்கிறவன் ஒரு முட்டாள். நீ முட்டாளா இருக்காத. தனுஷ், அண்ணே எழுந்துரு. சொல்லுங்க. கொஞ்சம் என்கிட்ட வா. நீ வாழணும்னு நினைக்கிறியா? நீ மட்டும் வாழணும்னு நினைச்சு ஓட ஆரம்பிச்சனா உன்னை சுத்தி இருக்கிற எல்லாமே உன்னை பார்த்து பயந்து தளத்தெறிக்க உன் பின்னால ஓடும். இப்ப கண்ணை துற. நான் அவன் மரணத்தை தள்ளி வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நீ மட்டும் வாழணும்னு நினைச்சு ஓட ஆரம்பிச்சனா உன்னை சுத்தி இருக்கிற எல்லாமே உன்னை பார்த்து பயந்து தளத்தெறிக்க உன் பின்னால ஓடும்.